கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளை எச்சரிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 16 அதிகாரம் 21 முதல் 23 முடிய. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்துல தாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்பதை அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். தாம் எருசலேமுக்கு போய் அந்த இடத்துல மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் அவர் எழுந்திருக்கணும்னு சொல்லி அவர் மேல கர்த்தர் வைத்த தேவ திட்டத்தை சொல்லி கொண்டு இருக்கிறையில் சீமோன் பேதுரு அவரை தனியாக அழைத்து சென்று, இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பேசுறது மாத்திரம் இல்லாம இயேசுவை கடிந்து கொண்டார்னு சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது அதற்கு இயேசு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயே என்று சொல்லி 12 சீஷர்களில் ஒருவரான பேதுருவை, அதாவது முக்கியமான சீஷர்களில் ஒருவரான பேதுருவை தான் அவர் என்ன செய்யறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி அதட்டுறார். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பேதுரு என்ன சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து நான் யாருன்னு ஜனங்க சொல்றாங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பேதுரு இப்படியா பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா, என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு, உன் மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி பேதுருவை ஆசீர்வதிக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு ஆசீர்வதிக்கிறாரு. நீ பூமியில எதை கட்டுவியோ அது பரலோகத்திலும் கட்டப்படும்னு சொல்றாரு. நீ பூமியில எதை கட்டவிழ்ப்பியோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும்னு சொல்லி பேதுரு ஆசீர்வதிச்சாரு. பிதாவானவர் இடைப்பட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின பேதுருவை தேவ திட்டத்தை சொல்லும்போது மாத்திரம் சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பி தேவ திட்டத்துக்கு மாறா பேசி இயேசுவையே, அதாவது தேவகுமாரனையே கடிந்து கொள்ளும்படியாக இப்படியாய் பேதுரு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலனையே ஒரு நிமிடம் சாத்தான் ஏமாற்றமானால் அந்த இடத்துல இயேசு கடிந்து கொண்டதுனால பேதுரு தெளிவடைந்தார். ஆனா இந்த கடைசி நாட்களில தேவனுடைய திட்டத்தின்படி எழும்பக்கூடாதுன்னு சொல்லி ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களை எழும்புகிறதும் சீஷர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களை எழும்புகிறதும் வாடிக்கை ஆயிருச்சு. அவங்க எழுந்தா நம்ம ஊழியம் நடக்காது, இவங்க எழுந்தா நம்ம ஊழியம் நடக்காது. இன்னொருத்தவங்க முன்னேறது ஊழியத்துல எழும்புறது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. சிலர் கூட இருக்கிறவங்களே, உனக்கெல்லாம் தேவ திட்டம் இல்லை, நீ எல்லாம் இதெல்லாம் ஏன் செய்கிற அப்படியா சொல்லுவாங்க. சிலர் பாசத்தின் மிகுதியால், நீ இப்படியெல்லாம் செய்யாத, உனக்கு இதில் பாதுகாப்பு இல்லை, நீ ஒரு பெண்ணாக இருக்க, நீ இதை செய்யாத, நீ ஒரு ஆண் மகனாக இருக்க, நீ குடும்பத்தை கவனிக்கணும், நீ தேவனுடைய திட்டம் இது இல்லை உனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தேவ திட்டத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானா, நீங்கள் நிலைத்திருப்பீர்களானா, தேவன் சிலுவையில் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல நாமளும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த தேவ திட்டத்தை செய்து அவரோடு நித்தியமாக இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போலவே நாமளும் ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயித்து பரத்தில் அவரோடு இருக்கிறதுக்கு ஏதுவான பாத்திரங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் கள்ள மேய்ப்பனுக்கும் கள்ள சுவிசேஷகர்களுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் விலகி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள். நீங்க ஜாக்கிரதையோடு இருக்கும்படியாய் தேவன் உங்களை இந்த நாளில் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா.
தேவ திட்டத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு ஊழியர், எந்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட ஆளாய் இருந்தாலும், அவர் அப்போஸ்தலனாகவே இருந்தாலும், ஹல்லேலூயா, அவன் சாத்தானால் பிடிபட்டு இருக்கிறான் என்பதை மறந்து போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் தேவ பாதத்துல ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்துக்கு நேரம் செயல்படுங்க. தேவ திட்டத்துக்கு இடைஞ்சலா இராதபடிக்கு தேவன் உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.